உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சம்பல் வழங்காத இலங்கை உணவகங்கள். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கடன் தொகை. சிக்கி தவிக்கும் மஹிந்த. யாழ்ப்பாண எம்பியின் வாகனத்தில் மோதி பெண்ணொருவர் உயிரிழப்பு. ஒரே நாளில் கடவுச்சீட்டை பெற விரும்புவோரின் கவனத்திற்கு வெளியான தகவல். இலங்கையில் நெருக்கடி. பிரபல அரிசி வியாபாரி நாட்டை விட்டு வெளியேறியதாக தகவல். தப்பியோடிய ஜனாதிபதிக்கு அடைக்கலம் கொடுத்த பிரபல நாடு. இனி விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் உள்ள பெரும்பாலான உணவகங்களில் தற்போது தேங்காய் சம்பல் மற்றும் தேங்காய் பாலை கொண்டு செய்யப்படும் குழம்பு, பால் சொதி வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்களின் சங்க தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். சந்தையில் தேங்காய்களின் விலை அதிகரிப்பு மற்றும் பற்றாக்குறையே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் தற்போது ஒரு தேங்காயின் விலை 200 ரூபாவிற்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி, முட்டை, உப்பு மற்றும் தேங்காய் உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரிப்பால் உணவுப் பொருட்களின் விலையும் 30% அதிகரிக்கக்கூடும் என்றும் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். மேலும் பொருட்களுக்கான பற்றாக்குறை மற்றும் விலை அதிகரிப்பினால் மதிய உணவு பொதி தயாரிப்பும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் தற்போது கோழி இறைச்சியின் விலை 1200 ரூபாவிலிருந்து 1280 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவருகிறது. 2007ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ நிர்வாகத்தால் ஆரம்பிக்கப்பட்டு 2016ஆம் ஆண்டு கைவிடப்பட்ட குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான மிகின் லங்கா தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிறுவனம் பாரிய நஷ்டத்தை சந்தித்ததுடன் பொது நிதியும் வீணடிக்கப்பட்டது. இதனையடுத்து 2016ஆம் ஆண்டு விமான நிறுவனம் தனது செயற்பாடுகளை முடித்துக் கொண்ட போதும் செயற்பாட்டை முடிவுறுத்தும் செயல்முறை இன்னும் முழுமையடையாமல் உள்ளதாக கொழும்பின் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதே சமயம் 2 அரசு வங்கிகள் குறித்த நிறுவனத்திற்கு வழங்கிய பில்லியன் கணக்கான ரூபாய் கடன்களை மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 2024 அக்டோபர் வரவு செலவு அறிக்கையின்படி மிகின் லங்கா இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கிக்கு தலா 3.17 பில்லியன் ரூபாய்களை செலுத்த வேண்டும் என கூறப்படுகிறது. பகுதி வட்டி செலுத்தப்பட்டாலும் அசல் தொகை இன்னும் செலுத்தப்படாமல் உள்ளது. ரூபாய் கடன்களுக்கு மேலதிகமாக மிகின் லங்கா நிறுவனம் அமெரிக்க டாலரில் கடனை பெற்றிருந்தமையினால் அது கடனை மேலும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்து ஜீப் மோதியதில் படுகாயமடைந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் உயிரிழந்ததாக வெண்ணப்புவ போலீசார் தெரிவித்தனர். புத்தளம் புலவத்தை சந்தியில் உள்ள பாதசாரி கடவையில் நடந்து சென்ற யாசக பெண் ஒருவர் மீதே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்து ஜீப் வாகனம் மோதியதாக கூறப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் 65 முதல் 70 வயதிற்கு இடைப்பட்டவர் என்று போலீசார் கூறியுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி ஜீப்பில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து தொடர்பில் கஜேந்திரகுமாரின் சாரதியான குன்னஸ்குரிய பிரதேசத்தை சேர்ந்து 60 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக விண்ணப்ப போலீசார் தெரிவித்தனர். கடவுச்சீட்டு விண்ணப்பிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் விரைவாக வழங்குவதற்கான நடவடிக்கையினை குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஒரு நாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை விநியோகிக்கும் நேர எல்லை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் புதிய நடைமுறையின் கீழ் வார நாட்களில் இரவு 10 மணி வரை ஒரு நாள் சேவையில் கடவுச்சீட்டினை பெற்றுக் கொள்ள முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டு பணிகளை துரிதமாக முன்னெடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரிசி நெருக்கடி தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடனான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட மறுதினம் அவர் தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வெளிநாடு சென்றதாகவே கூறப்படுகிறது. புலனறுவையில் உள்ள அரளிய உள்ளிட்ட அரிசி ஆலைகளை நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் கண்காணிக்க ஆரம்பித்துள்ளனர். அத்துடன் அதிகார சபையின் 2 அதிகாரிகள் அங்கு நிலை கொண்டதாகவும் கூறப்படுகிறது. ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலின் போது உயர்த்தப்பட்ட புதிய கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை வழங்குவதற்கு அனைத்து ஆலை உரிமையாளர்களும் இணக்கம் தெரிவித்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. நாட்டை விட்டு தப்பியோடிய சிறிய ஜனாதிபதி பசர் அல் அசாத்திற்கு அடைக்கலம் வழங்கியிருப்பதாக ரஷ்யா கூறியுள்ளது. தலைநகர் டமாஸ்கஸில் இருந்து தப்பிச் சென்ற அவரையும் அவரது குடும்பத்தினரையும் ஆதரிப்பதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது.
அசாத்தின் ஆட்சியின் போது சிரியாவின் முக்கிய நட்பு நாடாக ரஷ்யா இருந்தது. இந்த நிலையில் நேற்று ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் என்ற கிளர்ச்சி குழு ஜனாதிபதி அசாதின் ஆட்சியை கவிழ்த்ததை அடுத்து அவர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். அதேவேளை சிரியாவின் அசாத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்ததை மக்கள் பெரிய அளவில் சாலைகளில் கொண்டாடியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சம்பல் வழங்காத இலங்கை உணவகங்கள், நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கடன் தொகை, சிக்கி தவிக்கும் மஹிந்த, யாழ்ப்பாண எம்பியின் வாகனத்தில் மோதி பெண்ணொருவர் உயிரிழப்பு, ஒரே நாளில் கடவுச்சீட்டை பெற விரும்புவோரின் கவனத்திற்கு வெளியான தகவல், இலங்கையில் நெருக்கடி, பிரபல அரிசி வியாபாரி நாட்டை விட்டு வெளியேறியதாக தகவல், தப்பியோடிய ஜனாதிபதிக்கு அடைக்கலம் கொடுத்த பிரபல நாடு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.